Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. கண்ணு ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணதா இல்ல ரெண்டு கண்ணும் பண்ணணுமா? ரெண்டு கண்ணும் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா தான் தெரியுது. மாத்திக்கிட்டு வாடி. என்னால போக முடியாது, விட்டுருங்க. அக்கா வாங்க. பாத்தியா போராளுக மாநாடு நடத்துறதுக்கு. என்ன ஜனனி, நேத்து தான் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன்லக்கா, போயிட்டு வாங்க. ஜனனி நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம தான் நான் இங்க இருக்கேன். எது கல்யாணம் பண்ண, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன், எதுவுமே எனக்கு புரியல. இங்க பாரு, நீ ஏதோ காரணத்துக்காக இங்க இருக்கலாம்னு சொன்ன, அதுக்காண்டி தான் நாங்க இங்க இருக்கோம், பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காண்டி இவங்க கொட்டுற 7:30 நான் பின்னாடி போகணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த கல்யாணம் தேவையே இல்லை. இந்த கல்யாணத்துக்கான சேவைலாம் நான் செய்யணும்னு இல்லை, ஒன்றும் தேவையில்லை. ஆனா நாம பிளான் பண்ண கல்யாணம் நடக்கும்ல, அதுக்கு சேலை எடுக்கணும்ல. இப்ப நீங்க போய் எடுக்க போற புடவை அன்புக்கரசிக்கு இல்ல, பார்கவிக்கு. இவங்களை இப்படிதான் அடிக்கணும், கூடவே இருந்து அடிச்சு தூக்கணும், புரியுதா? சில நேரத்துல நம்ம எதிர்த்து நிக்கிறத விட இப்படி கூடவே இருந்து அடிக்கிறது தான் சரி. நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சரி, நான் போய் புடவை எடுத்துட்டு வரேன். இப்போ உடனே போய் சரின்னு சொன்னா ஏன் இப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு குழப்பி விடுங்க, தெரியும். நீ வா. இன்னும் மாநாடு முடியல போல இருக்கு. முடிஞ்சிருச்சே, வந்துட்டால. நான் போறேன். போறியா? நாங்க கேட்டப்போ மாட்டேன்னு சொன்ன, இவ உள்ள போய் என்ன போதுனா? அதுவா, எல்லாரையும் செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறால, அந்த மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டா எனக்கு உரைச்சிருச்சு. எது உங்களுக்குள்ள இப்படி ஒரு காரசாரமான விவாதமா? அப்படி என்ன கிடைச்சு குட்டியக்கா? அது வந்து இந்த வீட்லயே இருந்துக்கிட்டு, இந்த வீட்லயே தின்னுக்கிட்டு, இந்த வீட்லயே வாழ்ந்துக்கிட்டு, இந்த வீட்டு நல்லது கிட்டலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போலனா எப்படின்னு கேட்டா எனக்கும் உரைச்சிருச்சு. போதுமா? அப்படியெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லையே. அதுவும் உங்களை. என்ன எதுவும் திட்டமோ? ஆமா, திட்டம் தான். தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. தனியா என்ன கல்யாண திட்டம் போடுறீங்க? தனியாலாம் திட்டம் இல்ல, நீங்க போடுற திட்டத்தை நாங்க தடுக்காம இருக்கிற திட்டம். ஏய், என்ன நக்கலா உனக்கு? ஆமா, நக்கல் தான். என்ன இப்போ இருக்குடி ஒரு நாள் உனக்கு. விடுங்க மாமா, நம்ம 2 பேரும் திரும்ப கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல, பொறுமையா கொடுப்போம். எப்ப ஏய் கதிரே, எதுக்குப்பா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் கல்யாண வேலையை பாருங்கப்பா. இதை நடத்தி காட்டுறதுல தான் நம்ம கௌரவம் இருக்கு. கிளம்புப்பா. அறிவு, நீ கிளம்புமா. எங்க போற பாரு. ஏய் ஏய் ஏய், எங்கடி போற? என்னதான் கூப்பிட்டீங்களா? ஏன் நான் அவ்வளவு உரிமையா கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சேன். ஏய், ரொம்ப பேசுன பல்ல பேத்துருவேன். அதெல்லாம் இனி நடக்காது. பாத்துருவோமா? பார்க்கலாம். மாமா என்ன மாமா, ஏய் விட்டு தொலைங்க. கதிரே, அவ திட்டத்துக்கு நீ ஏன்டா ஆடுற? நமக்கு வெறுப்பு ஏத்தி கல்யாணத்தை தடுக்கும் தராளுக, அதுக்கு நீ இடம் கொடுக்காம இரு. அத்தை தானே சேலை மாத்திட்டு வர சொன்னாங்க. மீனாட்சி அம்மா மாதிரி இருக்கணும்னாங்களே. என்ன அழகி போட்டிக்கா போற? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வாய மூட்டி கிளம்பு. நான் எதுவும் அழகி போட்டிக்கு போலியா, இப்படியே வர சொல்றாரு. சொல்லிட்டான் இல்ல, கிளம்பு. போறோம் போறோம். டேய் கதிரு, போற வழியிலே இவளை எங்கேயாவது தொலைச்சிட்டு வாடா. இதுதாம்மா நானும் நல்ல இடமா பாத்துட்டு இருக்கேன். முதல்ல சரி, மதுரைக்குள்ளேயே எடுப்போமா? இல்ல உனக்கு தெரிஞ்ச இடம் வேற? மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காங்க, எனக்கு கடைக்கு போறதா வேணாமா? ஏய், போயிட்டு வாங்கடா, போங்கடா. கிளம்புற நேரத்தில் குசு குசுன்னு பேசி போங்கடா. வரமாமா, வராமாச்சி. மாமா நானும் கிளம்பட்டா? நீ ஒண்ணு போக வேணாம், இங்கே இரு. ஓங்கெல்லாம் இங்கேயே குசு குசுன்னு பேசிக்கிட்டு கிளப்பி விடமுன்னா தேர கிளப்புற மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல விசாரணைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்து பேசலாம். ஓகே மேம். ரேணுகா, இந்த கேஸ்ல ஞானம் பேசுறது வச்சுதான் எல்லாமே இருக்கு.
அவர் வெளியில வர்றதும் சரி, தப்பு பண்ணினவங்க உள்ள போறதும் சரி, எல்லாமே ஞானத்தோட ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. சிச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்க. ஞானத்தை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நியாயத்துக்காக யோசிக்கிற மனுஷன். குணசேகரனோட தப்பான அட்வைஸ்னால தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. நீங்க எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாருன்னு நம்புறேன். ஆனா அவரை குத்தம் சொல்லாம நிலைமையை மட்டும் எடுத்து சொல்லுங்க. ஓகே? சரிங்க. என்ன மேடம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதை நாங்க தான் உங்ககிட்ட கேட்கணும் சார். 2 நாளா எதுவுமே பண்ணாம இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க சார்? ஞானம் சார் இன்னைக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு வராங்க. அவர் எப்படியாவது வெளியே எடுக்க சொல்லி குணசேகரன் சார் ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. ஏய், என்னையா பேசுற? என்ன நீங்கெல்லாம் ரத்த கண்ணீர் விடுற கோஷ்டியா? ஏன் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்கெல்லாம் முதல்ல மனுஷங்களையா? நீங்க திங்கிற சோறு செரிக்குமா உங்களுக்கு? எவன் வெளியே எடுக்க முயற்சி பண்றது? எவன் அவன்? வெளியே எடுக்கிறவன் எவன்? நீயா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குதான் இங்க வந்து நிக்கிறோம். பொய்ய திரும்ப திரும்ப சொன்னேன்னா அது உண்மை ஆயிராதியா? மேடம், ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்க மேடம். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்க எத்தனை வழியில அந்த கேஸுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்க நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம எங்களை சீண்டாதீங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்க வேலையை மட்டும் பாருங்க. நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம். உங்க வேலை என்ன? ஞானம் சார் பெர்மனண்டா உள்ள தள்ளுறதானே? ஹலோ, அனாவசியமா பேசாதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க சார். நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எங்களை தூண்டி விட்டு சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற மாதிரி நாங்க டீல் பண்ண வேண்டி வரும். ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ். மனுஷனே வரலாம், பாத்துக்கலாம்க்கா. சொல்லுங்க சுபா. ஓ ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. திருட்டுப்பா. போலீஸ் ஞானத்தை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்களாம், வந்துட்டு இருக்காங்க. பாரு, நம்ம நல்லா வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும். மாமா உங்களை கூப்பிடுறாரு. இந்த பாருங்க. எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? அதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை மாமா வர சொன்னாரு. இங்க பாரு, இந்தாருங்க, ஏங்க, வாங்க போங்க இதெல்லாம் பேசாத. கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. தர்ஷன் பேர் வச்சிருக்காங்கல்ல, அப்படி சொல்லி கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிட முடியாது. கல்யாணம் பண்ணிக்க போறவரை தலையில அடிச்ச மாதிரி எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவேன்? அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். எந்த காலத்துல இருக்க நீ? நான்லாம் நிகழ்காலத்துல தான் இருக்கேன். நீங்க தான் பழசே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு இப்ப நீங்க எந்திரிச்சு வாங்க. மாமா கூப்பிடுறாரு.